நம்ம பார்க்கக்கூடியது வந்து எலிப்ஸு. இது வந்து ஒரு பிளைன் கர்வ் தான். சரௌண்டிங் வந்து 2 ஃபோக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து மேத்தமெட்டிக்கில் சொல்லுவோம். இப்போ எலிப்ஸை ஜஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ஒரு பாயிண்ட்டு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா மேஜர் ஆக்சிஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து மைனர் ஆக்சிஸ் கொடுக்கணும். எலிப்டிக்கல் கீரெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து எலிப்ஸு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஹைப்பர்போலா. ரெக்டாங்குலர் நம்ம ட்ரா பண்ணிக்கிறேன். இதை பிக் பண்ணிக்கோங்க. இது எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபோக்கஸ் பாயிண்ட் கொடுக்கணும். இப்போ இதுதான் ஃபோக்கஸ் பாயிண்ட்டு. செகண்ட் வந்து சென்ட்ரு பாயிண்ட் கொடுக்கணும். இதோட சென்ட்ரு பாயிண்ட்டு நான் இங்கே கொடுக்குறேன் சென்ட்ரு பாயிண்ட். அதுக்கப்புறம் அபெக்ஸ் பாயிண்ட். அபெக்ஸ்னால் அதோட அந்த கவ் பெண்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்டு அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம இங்கே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுக்கப்புறம் எண்டிங் பாயிண்ட்டு இப்படி க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம மிரர் பண்ணலாம். ஓகே, க்ரியேட் ஆகிடுச்சு. செட் பண்ணிடலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை மாற்றிடலாம். இது வந்து ஹைப்பர்போலா. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்கு என்ன ஸ்டெப்பு தேவைன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட், அதுக்கப்புறம் சென்ட்ரு பாயிண்ட்டு. இந்த ப்ளூ கலர் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மாதிரி பார்த்தீங்களா, ஏரோ, அதுதான் சென்ட்ரு பாயிண்ட்டை நம்ம ட்ராப் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சென்ட்ரு பாயிண்ட், அதுக்கப்புறம் அபெக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு பேர். இது எவ்வளோ தூரம் கவ் ஸ்டார்ட் ஆகக்கூடிய பாயிண்ட், அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட். அதே மாதிரி இந்த சைடு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் சென்ட்ரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் அபெக்ஸ் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் கொஞ்சம் கிரியேட் ஆகிட்டோம்.